இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்கிறது முதல்ல யூஎஸ்ல தான் ஆரம்பிச்சது. அப்புறம் இந்தியாவில் தான் பண்ணோம். 15 கம்பெனிஸ் இந்தியாவில் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு நாளைக்கு பார்த்தா எல்லாமே. ஏன் அப்படின்னா அன்னைக்கு எல்லாரும் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, டீப் சி போட்டு வந்ததுனால நம்ம இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டிபார்ட்லாம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஷார்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அதனால ரேட் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்ட் இல்லை. ஷார்டேஜ் ஆஃப் ஷிப்ஸ் தான் உண்மையான காரணம். முதல்ல எல்லாருமே நினைச்சது ஒரு மாசம் 2 மாசம், தென் 4 month பீரியட்னு ஒரு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது பெரிய கம்பெனிகள்லாம் அப்ப நம்ம கப்பல்களை கட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் எக்குதப்பா நினைச்சா ஒரு ரேட்டு, அங்க அப்படி இல்லை. அதுல கூடயும் வாங்க முடியாது, குறைச்சலும் வாங்க முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா உடனே அது கிரிமினல் ஆக்ஷன். எதனால இந்த ரேட் குறையுது சார் இந்தியாவில்? நம்ம ஏன் ஃப்ளக்சுவேட் பண்றோம்? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலக பொருளாதாரம் பல சவால்களை சந்திக்குது. குறிப்பா வெஸ்ட் ஏஷியால நடக்கிற போரால கப்பல் போக்குவரத்து கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கு. இதனால இந்திய ஏற்றுமதியாளர்களும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஒரு பக்கம் சைனா உலக அளவு கண்டெய்னர் உற்பத்தியில 80% மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் காஸ்டும் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த சூழல்ல இந்திய அரசு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை பத்தி விரிவா பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட லாஜிஸ்டிக் துறைசார் வல்லுநர் திரு பிரபாகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த சூழல்ல அரசு 10,000 கோடி மதிப்பிலான கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு பெனிஃபிட்ஸ் தருது சார்? அதாவது இதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டு, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு நான் சொல்லணும். அதாவது லேட் 80s அண்ட் ஏர்லி 90s இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்கிறது முதல்ல யூஎஸ்ல தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அங்கே கொஞ்சம் காஸ்ட் சரியாக வரலன்னு சொல்லிட்டு யூரோப்பில், ஜெர்மனியில் நிறையா பண்ணாங்க. தென் ஜப்பான், கொரியா, அப்புறம் இந்தியாவில் தான் பண்ணோம். இப்போ நான் 94 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 15 கம்பெனிஸ் இந்தியாவில் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்னையிலேயே பால்மர் லாரி, அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, அவங்க இங்கே கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. நத்தானி ஸ்டீல்ஸ்னு குஜராத்தில், நத்தானி ஸ்டீல்ஸ் பெரிய அளவில் பண்ணாங்க. ஒரு மாதத்துக்கு அந்த காலத்திலேயே 10,000 கண்டெய்னர் அளவுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. சாதாரண ஒரு நாளைக்கு பார்த்தா எல்லாமே சைனாக்கு போயிடுச்சு. இங்கே எல்லாருமே இழுத்து போட்டுனாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு எல்லாரும் சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அங்கே உற்பத்தி செலவு குறைச்சல். ஜென்ரலாக சைனானாலே அங்கே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு இது இருக்கு இல்லையா, எல்லாரும் மூடிட்டாங்கிறது ஒன்று. பட் அது மட்டுமே காரணம் கிடையாது. பல காரணங்கள் இருந்தது. அதில் உற்பத்தி செலவும் ஒன்று. அன்னைக்கு நம்ம இந்த இந்தியாவில் அது டேக் ஆஃப் ஆகாமல் போனதுக்கு மெயின் காரணம், இந்த கண்டெய்னர் சைடில் ஒரு ஷீட்டு மாதிரி இருக்குல்ல, காருகேட்டடாக சைடில் ஒரு 20 அடி நீளமோ 40 அடி நீளமோ, அந்த ஷீட்டு இந்தியாவில் உற்பத்தி ஆகலை. ஷீட்டுன்னா ஸ்டீல் காயில் உற்பத்தி ஆகுது. ஆனால் அந்த அகலத்துக்கு நம்ம மில்லுடைய அகலம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நமக்கு. ஆனால் அதை விட இங்கே அதிகமாக தேவைப்படுது. ரெண்டாவது, இது கார்டன் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டீல். அன்னைக்கு அந்த இதில் நமக்கு காட்டன் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறது 2 கம்பெனி தான் அன்னைக்கு. டாட்டாஸ் ஒன்று, ஜிண்டால், மற்றபடி பரவாயில்ல இல்லை. அவங்களுமே இந்த கண்டெய்னருக்கு ரொம்ப ஸ்மால் ரெக்குவயர்மெண்ட். அவங்களுடைய உற்பத்திக்கு மொத்தத்துக்கு பார்க்கும்பொழுது இந்த கண்டெய்னருக்கு தேவைப்படக்கூடிய இந்த காயில் ரொம்ப குறைச்சல். இன்னைக்குமே கூட இன்னைக்கு அதே காயில் நம்ம கார் கம்பெனிகளுக்கெல்லாம் தேவைப்படுது. ஆனாலும் நம்ம லோக்கலாக இந்தியாவில் உற்பத்தி செய்யலை. காரணம், இதெல்லாம் கணக்கில் எடுத்தால் கூட அதோடைய மொத்த ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப குறைச்சல். ஒரு மில்லில் உற்பத்தி செய்கிற அளவுக்கு அது ரொம்ப குறைச்சல். இந்த காரணத்தினால அடிப்படை காம்பனண்ட் இந்தியாவில் உற்பத்தி பண்ணலை. எல்லாமே சைனாவிலேருந்து வாங்கி நம்ம இங்கே வெல்ட் அடித்து தான் அதை ஃபேப்ரிகேஷன் மட்டும்தான் இங்கே பண்ணோம். ஸோ இதை ஒரு உற்பத்தின்னு சொல்ல முடியாது, அசம்பிளின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்குமே இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணாமல் இந்த ஸ்டீல் இங்கே வேணும். அது மாதிரி கண்டெய்னரில் ஒரு 15 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்கும். கார்னர் போஸ்ட்னு இருக்குது. அது சாதாரண ஸ்டீல் தான், பட் ஃபோர்ஜிங் பண்ணி கொண்டு வரணும். அது மாதிரி அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக இருக்கும், அதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், கார்னர் காஸ்டிங்ஸ். அதில் தான் கண்டெய்னர் அப்படி பிடிச்சி அந்த ஸ்ப்ரெட்டர் தூக்கும். ஸோ அதெல்லாம் அது இங்கே ஒரு காஸ்டிங்னா வார்ப்பு. அப்புறம் டோரு, அந்த டோரில் ஹேண்டில், மேலே ஒரு கேம், இவ்வளோதான். கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்கிறது டெக்னிக்கலாக ஆர் இன்ஜினியரிங் அடிப்படையில் ரொம்ப 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 எளிமையான விஷயம். இந்தியாவில் அதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது ஒரு பெரிய கம்பஸ், நம்ம ராக்கெட் விடுற நாடு. அதனால் நம்ம ஏன் இதை பண்ணலை அப்படிங்கிறது டெக்னிக்கல் லிமிட்டேஷன்னால இல்லை, காஸ்ட் அட்வான்டேஜ்னாலையும் இல்லை.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா, நம்மள்ட்ட வந்து இம்போர்ட் கண்டெய்னர்கள் அதிகம். ஏன்னா இம்போர்ட் சரக்கு நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் வந்து குறைச்சல். எப்பயுமே இங்கே வந்து கண்டெய்னர் கையிருப்பு ஜாஸ்தி. எம்டி கண்டெய்னர்ஸ் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக இந்தியாவில் ஒரு பீரியடில் வேணால் ஷார்ட்டேஜ் இருக்கலாம். சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே இங்கே எம்டி சர்ப்ளஸ். இதில் நீங்கள் சென்னையில் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா, இந்த மேனுஃபேக்சர் பண்ண கண்டெய்னர் எப்படி போகும்? இருக்கிற வந்த கண்டெய்னரே திருப்பி போகணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் உற்பத்தி செஞ்சு வச்சதை யார் வாங்குவாங்க? இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ் தானே வாங்கணும். அவங்களுக்கு தேவை இருந்தால் தானே வாங்குவாங்க. எந்த இடத்துல தேவை இருக்கோ அங்கே தானே அதை வாங்குவாங்க. சைனா வந்து 90களுக்கு அப்புறமா அதோட எக்ஸ்போர்ட் எங்கேயோ போயிடுச்சு. உலகளாவிய போனதுனால அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட் கார்கோவும் இருக்குது. ஸோ உற்பத்தி செய்கிற கண்டெய்னருக்கு வேணுங்கிற கார்கோ ஏற்கனவே ரெடியாக இருக்குது. அந்த ஹிண்டர்லேண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஹிண்டர்லேண்ட் சப்போர்ட் இருந்ததுனால சைனாவால் இதில் ஜெயிக்க முடிஞ்சது. வேற காரணங்கள்லாம் கிடையாது. ஸோ அடிப்படை பிரச்சனை வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும். அந்த அளவுக்கு இல்லை. அது அதிகரிக்காமல் நம்ம கண்டெய்னரை மட்டும் உற்பத்தி பண்ணால் அது வெற்றிகரமாக இருக்காது. அப்போ இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன்? இப்போ நீங்க சொல்றீங்க இங்க எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படி சொல்லி. ஸோ அடுத்த ஸ்டெப் இவங்க என்ன எடுக்கணும்? அதாவது இந்த ஷிப்மெண்ட் இதெல்லாம் தாண்டி அடுத்தது இவங்க என்ன எடுக்கணும்? ஷிப்மெண்ட்டை தாண்ட முடியாது. அதுதான் முக்கியமானது. ஷிப்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வால்யூம்ஸை கூட்டுறதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வரணும். அது மாதிரி சில பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ண தடை இருக்குது. அதெல்லாம் அந்த தடைகளை வந்து நீக்கலாமா இல்லைங்கிறத ஒரு நிபுணர் குழு அமைச்சு இந்த வால்யூமாக போகக்கூடிய இதாக நீக்கலாம். இதில் இது நேரடியாக ஒரு ஒற்றை வரியில் சொல்லக்கூடிய பதில் இல்லை. உதாரணமாக இப்போ அரிசி எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்களேன், ரைஸ் எக்ஸ்போர்ட். இங்கே ரொம்ப விலை உற்பத்தி ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அனுமதிக்கிறாங்க. இங்கே ஷார்ட்டேஜ் ஆகும்பொழுது அதை டக்குன்னு நிப்பாட்டுறாங்க. ஸோ இது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இந்த வருஷம் நம்ம எத்தனை டன் அரிசி எக்ஸ்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் போகத்தான் செய்யும். இதே மாதிரி தான் தக்காளி ஆகட்டும், உருளைக்கிழங்கு ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே வந்து இங்கே இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்றபடி தான் அதோடைய எக்ஸ்போர்ட் பாலிசியும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த மாதிரி நம்மளுடைய உற்பத்தி பொருள்கள் எக்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப குறைச்சல். இயற்கை பொருள்கள் எக்ஸ்போர்ட், ரா மெட்டீரியல்ஸ்னு சொல்கிற மாதிரிங்க, கிரானைட்டு, பாக்சைட்டு, அலுமினியம், இந்த மாதிரி செமி ப்ராசஸ்ட் ஐட்டங்கள் 1-2 இதுதான் வால்யூமில் நிறையா போகுது. அது மாதிரி நிலக்கரி அது இம்போர்ட்டும் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இரும்பு, கனிமம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு போகுது. பட் இதெல்லாம் வந்து கண்டெய்னரில் போகாது. ஸோ எக்ஸ்போர்ட் இருந்தாலும் அது கண்டெய்னரில் போகக்கூடிய எக்ஸ்போர்ட்டாகவும் இருக்கணும். பொதுவாகவே இந்தியாவில் டீப் சி போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இதனால நம்ம வெளிநாடுகள்லேருந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த சூழலுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்குது? இதனால என்ன அடிஷ்னல் காஸ்ட் நம்மளுக்கு ஆகுது? ஏன்னா இந்த டீப் சி போர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்குது டீப் சி போர்ட், நம்மகிட்ட இருக்குது. டீப் சி போர்ட் வந்ததுனால நம்ம இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டிபார்ட்டலாம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது இந்த பெரிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 14,000 கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகும். இன்னைக்கு 24,000 வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த 14,000த்தையே சொல்லுவோம். இதுக்கு தான் டீப் சி வேணும். டீப் சினா டிராஃப்ட் சி, டீப் டிராஃப்ட் போர்ட் வேணும். உதாரணமாக அந்த கப்பல் வந்து சென்னைக்கு வருது அப்படின்னா இங்கே வந்து 500 கண்டெய்னர் அதில் ஏற்றுனா கட்டுப்படி ஆகாது. 5,000 கண்டெய்னராவது ஏற்றணும். அதில் அடுத்தது இன்னொரு இடத்துல போய் அது ஏற்றும். கரெக்டா? அங்கே ஒரு 5,000 ஏதோ ஏற்றலாங்க. ஒரு 4 இடம் போகும். ஆனால் இது உலகம் முழுக்க சுற்றி வரும். இந்த மாதிரி கப்பல்கள் வந்து டிப்பிக்கலாக உலகம் முழுக்க சுற்றி வந்தாலும் ஒரு 5-6 இடத்துல தான் ஸ்டாப் ஆகும். ஹாங்காங்கில் கிளம்புச்சுன்னா அதுக்கு அடுத்து சிங்கப்பூர் அடுத்து கொலம்போ. இன்றைக்கி நடக்கிறத சொல்கிறேன். முன்னால் வந்து சுவேஸ், இப்போ இந்த பிரச்சனைனால சுவேஸ் போகிறதாகவே வச்சுக்கோங்க. சுவேஸ்குள்ளே போச்சுன்னா மெடிட்ரேனியன் மத்திய தரக்கடையில் ஒரு இட்டாலியில் ஏதாவது ஒரு போர்ட்டில் நிற்பாங்க. அதுக்கப்புறமா பெனாமா, அமெரிக்காவில் ஒரு போர்ட்டுக்கு போயிட்டு ஈஸ்ட் கோஸ்ட்டில் போயிட்டு அப்படியே பெனாமா தான்னா பழையபடி ஹாங்காங். இப்படி தான் அந்த பெரிய கப்பல்கள் போகும். ஒரு 5 இடத்துல நிற்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற கண்டெய்னர் எல்லாம் அது கலெக்ட் பண்ணணும்னு வைங்க. இந்த கப்பல் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு தனியார் ப்ரைவேட் எல்லாம் சேர்த்து 14 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. இந்த 14 துறைமுகங்கள்லையும் போய் இது கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் தான் 5,000 கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு. இது மாதிரி இன்னும் 4 கம்பெனிகள் இருக்குல்ல, அவங்களும் கப்பல் வச்சுருக்காங்கல்ல. ஸோ ஒரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 2,000 5,000னா கிடைக்காது. மொத்தமாகவே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்மளுடைய வால்யூம்ஸ் அவ்வளோ இல்லை. ஒரு இடத்துல லோட் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால என்ன பண்ணுறான்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கண்டெய்னரையும் கொண்டு போயிட்டு இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், வால்யூம்ஸ் இருக்குது. அது வந்து டிரான்ஸ்ஷிப் ஆகாது, நேரடியாகவே போகும். கல்கத்தாவிலேருந்து கொச்சின் வரைக்கும்
கல்கத்தா, பாரதீப், ம். வைசாக், ம். தூத்துக்குடி, சென்னை, தூத்துக்குடி, எல்லாம் இடையில காரைக்கால், கொச்சின் எல்லாத்தையும் சேர்த்து குழம்புல வந்து நிப்பாட்டிக்கிடுவாங்க. இந்த கண்டெய்னர்லாம் கொண்டு வந்து அங்கே வச்சிருவாங்க. அங்க அப்படின்னா இருந்து தான் உங்களுக்கு அந்த 5000 கண்டெய்னர் எவ்ரி வீக் கிடைக்கும். அதுலேயுமே இதில் வந்து டைரக்ஷன் இருக்குது. இது வந்து யூரோப் போகிறதுன்னா குழம்புல கொண்டு வந்து நிப்பாட்டணும். ம். இது சைனா போகிறதா இருந்ததுன்னா சிங்கப்பூரில் போய் நிப்பாட்டிக்கிடணும். இப்படி திருப்பி போகிறதுக்கு ம். அவ்வளோதான் நம்மளுடைய வால்யூம்ஸே. இப்போ சென்னையில் வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 கண்டெய்னர். ம். இது மேஜராக ஒரு 5, 6 ஷிப்பிங் கம்பெனிஸ் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. 1,00,000 கண்டெய்னருங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து. ம். நான் எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்ம பேசுவோமே, ம். 50,000 கண்டெய்னர். ஸோ ஒரு மாதத்துக்கு 50,000, ஒரு 5 கம்பெனிஸ்னால் அவங்களுக்கு 10,000 ஆளுக்கு. ம். ஒரு வாரத்துக்கு அப்போ எவ்வளோ ஆகுது? 2,500 தான் வருது. அவங்களால ஒரு பெரிய கப்பலை நிரப்ப முடியாது. ம். குறைஞ்சது 5,000 வேணும். ஸோ இதுக்காக தான் எல்லா கண்டெய்னரும் கொண்டு போய் குழம்புல வச்சுக்கிட்டு, குழம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே 10,000 கண்டெய்னர் ஏற்றுவான். ம். ஆனால் அந்த 10,000 இந்தியாவிலேருந்து வந்ததாக இருக்கும். 9,000 இந்தியாவிலேருந்து வந்ததாக இருக்கும். 1000 வேணால் அவங்க கண்டெய்னரில் அவங்க லோக்கல் கண்டெய்னராக இருக்கலாம். காரணம் ஜியாகிரஃபி. இதுக்கு டீப் இந்த மாதிரியான ஜியாகிரஃபியை நான் சொல்கிறேன். ப்ளஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம்ஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு டீப் வாட்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. நம்ம சென்னையில் ஒரு ஆள் துறை வச்சுருக்கோம். ம். சென்னையில் இருக்குது. பட் கண்டெய்னர்ஸ் கிடையாது. இல்லை நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற கல்கத்தா, வைசாக் அங்கேருந்து கொண்டு வந்து சென்னையில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு சென்னையில் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்ணணும். ஓ. அதுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்குது. நம்ம சட்டங்க அதெல்லாம் திருத்தாமல் நம்ம டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அவாய்ட் பண்ணுன்னா பண்ண முடியாது. இந்தியா வெளிநாடுகள்ல துறைமுகங்கள் வச்சிருக்காங்க சார். அதனால நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் என்ன சார்? இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் தான். இதனால கமர்ஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்டேஜ்னா பெருசாக கிடையாது. ம். இப்போ உதாரணமாக நம்மளை வந்து மடக்கணும், சோக் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம இந்தியாவை சுற்றி வரக்கூடிய இந்த ட்ரேட் ரூட்ஸ் இதெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறதுக்காக சைனா ஒரு சில வேலைகளை செஞ்சாங்க. ம். உதாரணமாக பாகிஸ்தான் கூட அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு ம். அங்கே இது ஒரு துறைமுகத்தை சைனா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. ம். அப்புறம் ஆப்பிரிக்காவில் ஜிபோட்டின்னு ஒரு இதுக்கு பக்கத்தில் ம். அவங்க ஒரு துறைமுகம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா நம்ம சூயஸ் கால்வாயிலிருந்து கப்பல்கள் வருது இல்லையா, ம். அந்த நம்ம இந்தியாவுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரக்கூடிய கப்பல்கள் ம். அது வருது. அது மாதிரி பர்ஷியன் கல்ஃப் இப்போ இந்த ஹோர்மூஸ் பிரச்சனையில் ஆமா. இருக்கு இல்லையா, அந்த ஹோர்மூஸ் ஜலசந்தி ம். அதுலேருந்து ஆயில் வருது. ம். இந்த மாதிரி கப்பல்களை எல்லாம் சைனா வந்து நமக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்தியாவுக்கு உண்டான கப்பல்களை அந்த இடத்துல மடக்கணும் ம். அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். ஓகே. அப்போது நம்மளுடைய கப்பல் படை அதுக்கப்புறமா நம்ம பாம்பேல இருந்தோ ஹசிரால இருந்தோ கிளம்பி வந்து இவங்கள்ட்ட சண்டை போடுறத விட ம். நம்மளும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல இருக்கணும். ம். ஸோ அவங்க வந்து பாகிஸ்தானில் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஈரானில் ஒரு துறைமுகம் அதுக்கு ம். முன்னாலேயே. ஸோ நம்மளை தாண்டி தான் அவங்களுடைய கப்பலே போகணும். ஓகே. அதனால் வாலாட்ட மாட்டாங்க. இது மாதிரி இன்டர்நேஷ்னல் சோக் பாயிண்ட்ஸ் ஒரு 5-6 சோக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ம். சூயஸ் இருக்குது, ஹொர்மூஸ் இருக்குது, பேபல் மண்டப் இருக்குது, ம். பனாமா இருக்குது, மலாக்கா, ம். சிங்கப்பூருக்கு இதுக்கும் நடுவில் மலாக்கா. இதெல்லாம் மேஜர் சோக் பாயிண்ட்ஸ். மைனர் சோக் பாயிண்ட்ஸ்னால் இங்கே பிளாக் சீல 2 இருக்குது, கிரைமியாவில் 1 இருக்குது. இதெல்லாம் அங்கனக்குள்ளே ரொம்ப சின்ன சோக் Choke பாயிண்ட்ஸ், point. நாட் குளோபல் சோக் பாயிண்ட், ரீஜனல் சோக் பாயிண்ட்ஸ். ம். இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய நேவல் ரியாக்ஷன் டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். ம். யாருக்கும் வாலாட்டதுக்கு பதில் தைரியம் வராது. ம். இதில் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம கையில் அந்தமான் இருக்கிறது. ம். அந்தமான்லேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் மலாக்கா. ம். ஸோ இது எந்த நாடுகள்கிட்டையும் நம்ம வந்து வேறு எந்த அட்வான்டேஜும் Dependency கேட்க இல்ல. வேண்டியதில்லை. ஸோ நம்ம அந்தமானில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நேவல் பேஸ் இருந்தாலே நம்ம தான் அந்த மலாக்காவை கண்ட்ரோல் பண்ணுறோம். ம். ஆமாம், இந்தியாவோட டாமினன்ஸ் அங்க அதிகமா இருக்கு. இப்பயே இருக்குது. நம்ம வந்து டாமினன்ஸ்னால் மற்றவங்கள மாதிரி அதை டெய்லி காட்டுறது கிடையாது வழிய. இன்றைக்கே இந்தியாவுடைய டாமினன்ஸ் வந்து இந்தியன் ஓஷன்லேயும் இந்த அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷனில் டெஃபினட்டாக இருக்குது. சார் பொதுவாவே கப்பல்ல கொண்டு போற சரக்குகளுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும். அது இப்ப பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது இந்த ஆர்டிக்கல் நீங்கள் சொன்ன ஆர்டிக்கலில் கூட ஷார்ட்டேஜ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அதனால ரேட் கூடியிருக்கு ம். அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்ட் இல்லை. கண்டெய்னர்ஸ் ஏற்கனவே இருக்குது. ம். ஷார்ட்டேஜ் ஆஃப் ஷிப்ஸ் தான் உண்மையான காரணம். ம். இது எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 கொரோனா பீரியடில் இது தொடங்குது. ம். இப்போ கொரோனா வந்தப்போ எவ்வளோ நாளில் கொரோனா சரியாயிரும் ம். அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தெரியாது. முதல்ல வந்து எல்லாருமே நினைச்சது 1 மாதம் 2 மாதம், தென் 4 month பீரியட்னு ஒரு அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வரும்பொழுது பெரிய கம்பெனிகள்லாம் ரொம்ப மூடிட்டாங்க. பயந்துட்டாங்க.
இது வருஷக்கணக்கில் போச்சுன்னா என்ன ஆகும் ம். அப்படிங்கிறதுனால ஒரு மிட் சைஸ் கம்பெனிஸ், ம். அதாவது மிட் சைஸ்னா ஒரு 10 கப்பல் ம். 15 கப்பல் இந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்க வந்து அதுலேயும் புதிய கப்பல்கள், ம். புதிய கப்பல்னா உங்களுக்கு எப்பயுமே அது பேங்க் ஃபைனான்ஸில் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு 10,000 கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிற ஒரு கப்பல்னு வச்சுக்கோங்களேன். ம். அதோடைய ஒரு நாள் வாடகை குறைஞ்சபட்சம் $60,000-70,000 ஓகே. அப்படின்னா நம்ம கணக்கு போட்டுக்கோங்க. 70 லட்சம் ஆ. எவ்வளவுன்றதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது போக ஃபியூவல் இருக்குது, இது ம். போக க்ரூ சேலரி இருக்குது. ம். இந்த கப்பல் வேலை செய்யலைன்னா எங்கே நிற்கும்? ஏதாவது ஒரு துறைமுகத்தில் தான் துறைமுகத்திலே இருக்கணும். தான் நிக்கும். அதுக்கு சார்ஜ். ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது. ஒரு இன்னும் ஒரு 7-8 மாதம் போச்சுன்னா அந்த கப்பலுடைய விலைக்கும் இதுக்கும் இந்த காஸ்ட்டுக்குமே ஈடாகாதுங்கிறதுனால பல கம்பெனிகள் அந்த கப்பலை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. கோவிட் டைம்ல. கோவிட் டைமில். ம். கோவிட் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லா குட்ஸுக்கும் டிமாண்ட் இருக்குது. ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு டிமாண்ட் இருக்குது. ம். கப்பல் இல்லை, ம். கண்டெய்னர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான டன்னேஜ் கெப்பாசிட்டி இல்லை. இதுதான் மெயின் ப்ராப்ளம். இது எந்த அளவுக்கு ஒசந்ததுன்னா, உதாரணமாக இப்போ சைனாவில் வந்து ஷாங்காய் எடுத்துக்கோங்க. ஷாங்காயிலிருந்து இந்தியா சென்னைக்கு பிஃபோர் கோவிட் ம். வர்ற கண்டெய்னருக்கு ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா $600-800 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே. ஏன்னா திடீர்னு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா $7,000 $8,000 போயிடுச்சு. 10 மடங்கு 15 மடங்கு. அதுலேயும் இந்த குளிர்சாதன வசதி உடைய கண்டெய்னர்ஸ் வந்து 15 மடங்கு. ம். இது வந்து நான் சைனாக்கே இந்த லெவலில். அப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் இருக்கிறதுல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் 40 நாள் செயிலிங். ஒரு கப்பல் போச்சுன்னா 40 நாள் போகும். அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கே $10,000 தான். ஒரு $1,000 $2,000 யூஎஸ்க்கு வந்து என்னுடைய அனுபவத்தில் $3,000 தாண்டி நான் பார்க்கல. ஸ்டாண்டர்ட் 20 ஃபீட் கண்டெய்னர் பார்த்தது கிடையாது. ஸ்பெஷல் கண்டெய்னர்ஸ் எப்பயுமே ஜாஸ்தி, அது வேற விஷயம், விட்டுருங்க. ம். அதுவே $10,000 $12,000 போக வேண்டிய நிலைமை. காரணம் என்னன்னா இது இல்லை, கப்பல்கள் இல்லை. கப்பல். ரெண்டாவது காரணம், அதுக்கு முந்தைய ஒரு 20-25 வருஷங்கள் வந்து ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கிரைசிஸில் இருந்தது. ம். எல்லா கம்பெனிகளும் ஒருத்தர் ரேட்டை குறைச்சி அவங்க பேர்லி சர்வைவிங். ம். ஒரு 4 கம்பெனிகள் தான் ப்ராஃபிட்டபுளாக இருந்தாங்க. ரொம்ப பல கம்பெனிகள் 10 வருஷம் 15 வருஷம் நட்டத்திலே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பார்த்தாங்க. ம். அதனால் கோவிட் முடிஞ்சு அப்புறமா புதிய டன்னேஜ் கட்டி இப்போ எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு புதுசாகவும் நமக்கு எவ்வளோ டன்னேஜ் குறைஞ்சதோ அதுக்கு ஏற்றபடி கட்டியாச்சு. ம். ஒரு கப்பல் கட்டுறதுன்னா குறைஞ்சது 3 வருஷம் வேணும். ம். அந்த டிசைன்ஸ் ஒரே பழைய டிசைன்லேயே அடித்தா கூட. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இன்னைக்கு டன்னேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ம். ஆனாலும் ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து அந்த ரேட்டை இறக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. இது வந்து ஓரளவு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுனதில் ஒரு முக்கால்வாசி லெவலில் இருக்குது. $10,000 போனதும் இன்றைக்கி வந்து ஒரு $6,000 அது இருக்க வெளியே, அதுக்கு கீழே வரல. பழைய மாதிரி $600 $1,000 நம்ம இனிமேல் நினச்சி பார்க்க முடியாதுங்கிற லெவலுக்குலாம் தான் இருக்குது. அப்ப நம்ம கப்பல்களை கட்ட ஆரம்பிச்சோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு அப்புறமா ஷிப்பிங் கம்பெனிஸ் மனசு வைக்கணும். அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கணும். இது வந்து ஒரு மாஃபியா மாதிரி. மாஃபியா தான், மாதிரி என்ன இருக்கு, மாஃபியா தான். காரணம் இந்த குளோபல் ஷிப்பிங் வந்து பேர்லி ஒரு 5-6 கம்பெனிஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, மர்ஸ்க் லைன் ஒரு கம்பெனி, டேனிஷ் கம்பெனி, சிஎம்ஏ சிஜிஎம், மெடிட்ரேனியன் ஷிப்பிங் கம்பெனி, இன்னும் ஒரு குரூப்பு, இவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, ரொம்ப சின்ன கம்பெனிஸ். மற்றவங்களாம் ரீஜனல் பிளேயர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த 4-5 பேரை வந்து ஒரு மடக்குனா சரியாக வரும். இவங்க தான் வந்து ஷிப்பிங்கோடைய கூகுள், வாட்ஸ்அப் மாதிரி. ஸோ இவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ஸுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை. இதை பற்றி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா யூஎஸில் வந்து ஃபெடரல் மேரிடைம் கமிஷன் வச்சுருக்குறாங்க. இந்த ரேட்டெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து எக்கு தப்பாக நினச்சா ஒரு ரேட்டு, அங்கே அப்படி இல்லை. நீங்கள் முதலே டிக்ளேர் பண்ணிடணும். நம்ம எம்ஆர்பி மாதிரி அதில் கூடயும் வாங்க முடியாது, குறைச்சலும் வாங்க முடியாது. அடுத்தவன் குறைக்கிறான் அதனால் அவனை போட்டியில்லைன்னு அவனை வீழ்த்தணும்னு சொல்லி என் ரேட்டை நான் குறைக்க முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா உடனே அது கிரிமினல் ஆக்ஷன். இப்போ ரேட்டு ஃப்ளக்சுவேஷனுக்கு காம்படிஷன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். ஸோ உங்களை நான் தோக்கடிக்கணும்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட போய் நான் ஒரு $10 ரேட் குறைச்சி கொடுக்கலாம். யூஎஸில் அது பண்ண முடியாது. நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ணீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் வாங்கணும்.
அதுக்கு செக் அண்ட் பேலன்ஸ் அங்கே கரெக்டாக இருக்குது. இந்தியாவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷிப்பிங் ஃப்ரைட்டுங்கிறது ஒரு கேட்பாரற்ற தன்மையில் இருக்குது. நிறைய எக்ஸ்போர்ட்டர்கள் வந்து இதை பற்றி அவங்களுக்கும் பெரிய நாலேஜ் கிடையாது. ரெண்டாவது இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர்னா அதிகபட்சம் போனால் நம்ம இந்தியாவில் ஒரு ஆவரேஜாக ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து மாதத்துக்கு 2 கண்டெய்னர் 5 கண்டெய்னர் இவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கும். அதனால் இதுக்காக மெனக்கிட்டு நம்ம என்ன பெருசாக முயற்சி எடுக்கணும்னு விட்டுருவாங்க, போயிட்டு போகுது அப்படின்னு. இம்போர்ட்டர்ஸும் சேர்ந்து இதுக்கு பாடுபட்டா தான் இது சரியாக வரும். ஏன்னா அவங்களுக்கும் தானே காஸ்ட் அதே பாஸ் ஆகுது. அதனால இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஷிப்பிங் கம்பெனிஸோடைய ரேட்டையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். இது ரொம்ப காலமாக வந்து அன்ரெகுலேட்டடாகவே இருக்குது. நம்ம வீட்டில் இன்னைக்கு சின்ன கடையில் பாருங்கள், ஒரு சாக்லேட் வாங்கினா கூட எம்ஆர்பின்னு ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? ஷிப்பிங்கில் ஓஷன் ஃப்ரைட் என்னன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே கம்பெனி 2 பேருக்கு 2 விதமான ரேட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்தியாவில் தான். இதுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும். இன்னைக்கு உலக அளவுல நடக்கிற ஜியோ பாலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஷிப்பிங் ஷார்ட்டேஜ், இதனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க, இந்த ஊக்குவிப்பு திட்டத்தினால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம்.